இதுக்கு வந்து நாங்கள் என்ன சாப்பாடு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களை தருணியை காணாண்டு பார்ப்பீங்க. அவருக்கு வந்து குரல் வளம் கொஞ்சம் சரியில்லை. அதனால் நான் வந்து சொன்னேன் நீங்கள் இதை சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னோடைய இது வந்து நாங்கள் இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அக்கா வந்து இந்த பார்சல் முதல் எங்கள்கிட்ட எடுத்துட்டு தங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லி பொருள் எல்லாம் அதால் மேக்ஸிமம் உளுத்தம்மா தான் கூட கேட்டவ. அப்போ அவள் தான் திருப்பி இவங்கள்ட்ட 2ஆம் முறை எடுக்கிறா. பாருங்க பொருள் தர வேண்டபடியாக தான் நாங்கள் தேடி எடுக்கிறாங்க. இப்போ வாங்கினாங்க என்னென்ன பொருள் எடுத்துருக்குறான்னு பார்ப்போம். அப்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உளுத்தம் மாவில் எல்லாம் லேபிளும் அடிச்சுக்க இந்த ஒரு உளுத்தம் மாவில் 5 உளுத்தம் மாவு எடுத்துருக்குறா. அப்படியே குரக்கன் மாவில் 5 கிலோ எடுத்துருக்குறா. அரிசி மாவில் 2 கிலோ எடுத்துருக்குறா. மொத்தமாக வந்து 12 கிலோ பொருள் எடுத்துருக்குறா. ஓகே, இப்போ இந்த அக்கா வந்து 12 கிலோ பொருள் எடுத்துருக்கா. இதேமாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது பொருள்கள் வேணும்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கோ. ஓகே, இனிமேல் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணுமென்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் வெண்பூசணி இனிப்பு தான் செய்து காட்ட போகிறேன். அதாவது நாங்கள் எல்லாருமே வெண்பூசணின்னு சொல்லிவிடும். நாங்கள் இங்கே நீத்துக்காய் என்று சொல்லுவோம். அதாவது அந்த வெண்பூசணி என்று சொன்னால் தான் எல்லோருக்குமே விளங்கும். அதில் தான் இன்றைக்கு இனிப்பு செய்து காட்ட போகிறேன். அதாவது ஒரு அக்கா தான், ஒரு உறவாக வந்த ஒரு அக்கா டெய்லி என்ன இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு கிட்டே அந்த அக்கா கேட்டுக்கொண்டிருக்குறா. உண்மையில் எனக்கு சரியான பிஸியில் நான் அதை மெயின் பண்ணாமல் விட்டுட்டேன். சாரி அக்கா, நான் இது இப்போ உங்களுக்காக போட்டுக்கொள்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, என்னென்னு சொன்னால் இது எல்லாருமே டெய்லி போட்டிருக்கிறோம். இருந்தாலும் அந்த அக்கா கேட்டமைக்காகத்தான் நான் இதை முன்வரமாக செய்து போடுறேன். இன்னும் எனக்கு அந்த உடம்புல இருக்கிற அந்த இதுகளெல்லாம் இன்னும் மாற இல்லை. ஒரு உங்களுக்கே தெரியும், குரல்களில் கொஞ்சம் மாறி இருக்குது. இன்னும் சரியான நிலைமையில் குரல் எல்லாம் வேற இல்லை. ஓகே, அதுவும் கொஞ்சம் 2-3 நாளில் அதுவும் படிப்படியாக குறைஞ்சிடும். இப்போ வந்து நாங்கள் அந்த வெண்பூசணி இனிப்பை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் இப்போ எல்லா உறவுகளும் இப்போ பார்க்குறீங்க வீடியோவை, ஆனால் சில உறவுகள் வந்து அந்த சப்ஸ்கிரைபை பண்ணாமல் போகிறீங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அது ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் முதல்ல வெண்பூசணியை வெட்டி எடுப்போம். இந்த வெண்பூசணி வந்து நான் 1/2 கிலோ அளவில் எடுத்துருக்கிறேன். பாருங்க, அப்படியே கடையில் அப்படியே வாங்கினா அப்படியே 1/2 கிலோ அளவில் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த விதைகளை எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுக்க வேணும். அடுத்தது வந்து இந்த தோல் எல்லாத்தையும் அப்படியே வெட்டி எடுக்க வேணும். இப்போ வந்து நாங்கள் இதை வடிவாக கட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, கணக்கு விதைகள் தான் இருக்குது. இதில் வார வெண்பூசணி கொஞ்சமாக தான் பெற போகுது. உங்களுக்கு எவ்வளோ அளவில் வேணுமோ நீங்கள் அவ்வளோ அளவில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரிக்கு கட் பண்ணி ஓகே, அதோடு வந்து இந்த இவ்வளவில் நாங்கள் வெட்டி எடுக்க வேணும். பார்த்தீங்களா, இவ்வளவில் வெட்டி எடுத்தால் எங்களுக்கு கணக்கு இது வேறு. அது பார்த்தீங்களா தசை, இது வந்து எங்களுக்கு தேவையில்லை. இதை வந்து நாங்கள் வீச வேண்டியது தான். அதோட இந்த தோலையும் இப்படியே வெட்டிடுவோம். இந்த பச்சை தெரியாத அளவில் வெட்டி எடுங்கோ. ஆகலும் பிஞ்சு வெண்பூசணியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவில் முத்தாகவும் இருக்கக்கூடாது. இந்த பருவத்தில் வெட்டி எடுக்கணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரிக்கு நல்லா வடிவாக வெட்டிட்டு இதை நாங்கள் என்னமோ கழுவ வேணும். இதே மாதிரி இப்படி எல்லாத்தையும் வெட்டி இப்படி ஒரு பாத்திரத்தில் போடுவோம். பாருங்க, தோல் எல்லாம் சீவின பிறகு இவ்வளவு வெண்பூசணி வந்திருக்கு எங்களுக்கு. இதே இனிமேல் நாங்கள் துண்டாக உங்களுக்கு எவ்வளவு பெருசாக வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் கட் பண்ணி எடுங்க. நான் வந்து இப்படி இந்த அளவு சைஸுக்கு கட் பண்ணுறேன். எவ்வளோ உங்களுக்கு துண்டு வேணுமோ அவ்வளோ கட் பண்ணலாம். இந்த மாதிரிக்கு கட் பண்ணுவோம். கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லது. ஓகே, நாங்கள் எல்லாமே வெட்டிட்டோம். நீங்கள் இதை விட சின்னனா வெட்டணுமென்றாலும் வெட்டி கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் ஆக சின்னனா வெட்டினா எங்களுக்கு அந்த இது வந்து சரியான இதாக வராது. எங்களுக்கு இந்த பதம் ஓகே. இனிமேல் வந்து நாங்கள் இதை திருப்பியும் ஒரு பாத்திரத்தில் போடுவோம்.
இதை வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி நல்ல வடிவாக ஒரு 2-3 தண்ணியில் நல்ல வடிவாக கழுவி எடுக்க வேணும். ஓகே பாருங்க, இந்த மாதிரிக்கு வடிவாக கழுவி எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் இப்படி ஒரு முள்ளு கரண்டியால் இந்த மாதிரிக்கு இப்படி குத்தி குத்தி விட போகணும். அப்போ தான் எங்களுக்கு இந்த சீனி பானியெல்லாம் பிறகு ஊறிக்கொண்டிருக்கும். இதை போடுற பேக்கிங் இதுகளெல்லாம் இதுகளுக்குள்ள ஊற வேணும். அப்போ இப்படி எல்லா பக்கமும் குத்துற மாதிரிக்கு இந்த எந்தெந்த பக்கம் குத்தையிலுமோ அந்தந்த பக்கம் இப்படி முழுக்களுக்கும் குத்திங்கால ஒரு இதில் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் முள்ளு கரண்டியால் குத்திட்டோம். இப்போ திருப்ப நாங்கள் இந்த இன்னும் ஒரு பாத்திரத்துக்கு இதை போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த வெத்திலைக்கு பூசி சாப்பிட்ற சுண்ணாமும் இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஊற வைக்கலாம். நான் வந்து அது போட இல்லை, பேக்கிங் பவுடர் தான் நான் போடுறேன். சில பேர் இதுவும் போடுற வேலை, இதுவும் ஓகே போடலாம். இதால் நான் 1 கரண்டி பேக்கிங் பவுடர் போடுறேன். இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி இப்படி இந்த தண்ணி வந்து எவ்வளோ விடுறேன்னு சொன்னால் இந்த இந்த இது வந்து மேலால் நிற்கிற மாதிரிக்கு விட வேணும். இந்த வெண்பூசணிக்கு மேலால் நிற்கிற மாதிரிக்கு தண்ணி விட்டால் காணும். அதை இப்படியே நாங்கள் திருப்ப இப்படி கலந்து விட வேணும். கிணக்க விட வேணும் இல்லை, இந்த அளவுக்கு விட்டால் காணும் தண்ணி. ஓகே, இதே நல்ல வடிவாக கலந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் இதுக்கு நம்ம மூடி ஒரு 8 மணித்தியாலம் அளவில் நாங்கள் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் மிச்சம் பானியல் எல்லாம் செய்ய போகிறோம். இப்போ வந்து சரியாக 8 மணித்தியாலம் இதை மூடி விடுவோம். நாங்கள் 8 மணித்தியாலத்துக்கு பிறகு பார்ப்போம். இப்போ வந்து எங்களுக்கு சரியாக 8 மணித்தியாலம் ஆயிட்டுது. ஓகே, பார்த்தீங்களோன்னு சொன்னால் நல்ல வடிவாக ஊறி வந்து இருக்குது எங்களுக்கு. இது நீங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக கூடி இதை ஊற வச்சு எடுத்துக்கொள்ளலாம் விரும்பினால். இப்போ நல்ல வைரமாகவும் இருக்குது, சொப்டாகவும் இருக்குது, நல்ல வடிவாக ஊறி இருக்குது. இனிமேல் இதை நாங்கள் வந்து அவிய வச்சு எடுக்க வேணும். இனிமேல் நாங்கள் என்னென்னு சொன்னால் இதை 4 தண்ணியில் நல்ல வடிவாக இதை உறைஞ்சி கழுவி எடுப்போம். என்னென்னு சொன்னால் இதில் இருக்கிற இந்த பேக்கிங் சோடா எல்லாம் போட்டு நாங்கள் அதெல்லாம் நாங்கள் கழுவ வேணும். இப்போ வந்து நாங்கள் இந்த வெண்பூசணியெல்லாம் நல்ல வடிவாக 4-5 தண்ணியில் கழுவி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதை வந்து நாங்கள் தண்ணி விட்டு நல்ல வடிவாக ஒருக்கா அவிய வச்சு எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் தண்ணியை வந்து நல்ல அந்த வெண்பூசணிக்கு மேலே நிற்கிற மாதிரிக்கு விடுவோம். அதோட கொஞ்சமாக உப்பு, கணக்க போடக்கூட ஒரு கொஞ்சமாக உப்பு போடுவோம். இப்போ வந்து நாங்கள் இந்த உப்பை வந்து வடிவாக ஒருக்கா கலந்து விடணும். இப்போ வந்து நாங்கள் இதை வடிவாக இருக்கா அவிய வைப்போம். 15 நிமிஷமாக இது அவிய வேணும். என்னென்னு சொல்கிறது, இப்போ அடுப்பை கூட்டி விடாமல் அவிச்சாலும் சரி தான். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் முன்ன கூட்டி விட்டு இப்போ இந்த குறைச்சி விட்டிங்கன்னு சொன்னால் நல்லா வடிவாக டக்காண்டு அவிஞ்சிடும். அதை மூடி ஒரு 15 நிமிஷமாக இது இப்படி இருந்து நல்லா அவிஞ்சு நல்லா சொப்டாக வேற எடுக்கும். வாங்க நாங்கள் மிச்சம் இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். என்ன கணக்கு தேவையான பொருள் ஒன்றும் இல்லை. இந்த கப்பால் 1.5 கப்போ இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னு சொன்னால் கூட நீங்கள் சீனி போட்டுக்கொள்ளலாம். நான் 1/4 கப், இதுக்குள்ள 1 கப் எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 கப் வச்சுருக்கிறேன் சீனி. வெள்ளை சீனி தான் நான் எடுத்துருக்கிறேன். மற்ற ஏலக்காய் இடித்து வச்சுருக்கிறேன், அது போட போகிறேன். மற்ற உப்பு தேவையில்லை. இனிமேல் உப்பு வந்து நாங்கள் போடுறதில்லை. சில பேர் வந்து உப்பு சேர்க்கிறதில்லை. நான் வந்து உப்பு அந்த அதுக்குள்ளே அவிரக்கு போட்டுறேன். என்ன சொன்னால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமென்றதுக்காக போட்டிருக்கிறேன். அதோட வாசத்துக்கு வந்து நான் ஏலக்காய் போடுறேன். சில பேர் வந்து வெனிலா வேணுமென்னு சொன்னால் விடலாம். இல்லைன்னு சொன்னால் குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். என்னோட குங்குமப்பூ இல்லாதபடியினால் நான் போட இல்லை, வெனிலாவும் நான் விட இல்லை. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட போகிறேன். இவ்வளோ தான். இது சடாரண்டு செய்யக்கூடிய வேலை. அது தண்டவாளில் அவிஞ்சு ஒன்று இருக்குது. அது 15 நிமிஷம் தான் அவியணும் மடியில் உங்களுக்கு தெரியும். அவிஞ்சால் உங்களுக்கு விளங்கும். நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ நல்ல வடிவாக அவிய விட்டுட்டு நாங்கள் அதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு நாங்கள் சீனிப்பாவை காய்ச்ச ஆரம்பிப்போம். இப்போ வந்து எனக்கு பொங்குறபடியாக நான் இருக்கா மூடியை திறந்துட்டேன். கொஞ்சம் அவியட்டுக்கும் இப்படியே இருக்கா நாங்கள் கிண்டி விடுவோம். இப்போ வந்து எங்களுக்கு வெண்பூசணி வந்து நல்லா அவிஞ்சு அந்த வெண்பூசணியில் இருக்கிற நீரெல்லாம் அப்படியே நாங்கள் விட்ட நீரோட ரங்கிட்டுது. பாருங்க, இனிமேல் வந்து இதை நாங்கள் கன நேரம் விட்டோம்னு சொன்னால் அது வந்து நல்ல அந்த கரைஞ்சி சளிஞ்சிடும். எங்களுக்கு இப்போ வந்து அவிஞ்சது காணும். இந்த பாருங்க இப்படி எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும்.
அவிஞ்சிட்டுது, நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ வந்து நாங்கள் இதை வடித்து கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் தண்ணியெல்லாம் நல்ல வடிவாக வடித்து எடுத்துட்டோம். இப்போ திருப்பி நாங்கள் ஒரு பிளேட்டில் இப்படியே ஆற விட போகிறோம். நல்லா ஆற வேணும். திருப்பவும் இது ஒரு 15 நிமிஷமாக இது இப்படி ஆற வேணும். ஆறுனா தான் நாங்கள் சீனி பாவுக்குள்ளே போட அந்த இதமாக வரும். இப்போ வந்து எங்களுக்கு 15 நிமிஷமாக இந்த வெண்பூசணி நல்லா ஆறிட்டுது. அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் சீனி பாவு காய்ச்சறதுக்கு சட்டி கொண்டு வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே சொன்ன அளவு இந்த கப்பால் ஒரு கப் ஒன்றரை கப் அளவு சீனி எடுத்துருக்கிறேன். இது 1/4 கப், இது 1 கப். அதே கப்பாலேயே 1 கப் தண்ணி விடுவோம். விட்டுட்டு பார்ப்போம். ஓகே, எங்களுக்கு அந்த அதே கப்பால் 1 கப் தண்ணி விட்டால் சரியான அளவில் எங்களுக்கு காணும். இப்போ வந்து நாங்கள் அடுப்பை ஒன் பண்ணியாச்சு. இதை வந்து நாங்கள் இந்த சீனி வந்து வடிவாக கரையிற அளவில் ஒரு காய்ச்சோம். இந்த சீனி வந்து கரைஞ்சதுக்கு பிறகு தான் நாங்கள் வெண்பூசணியை இதுக்குள்ளே போட வேணும். இது வந்து சும்மா ஒரு சிம்பிளான வேலை, நல்ல டேஸ்ட்டும் கூட. இந்தியா பக்கங்கள்ல எல்லாம் இந்த இதுதான் டெய்லி செய்து அங்கே சாப்பிட்றவியல் இந்த ஸ்வீட் ஐட்டம். இப்போ வந்து இந்த சீனி வந்து நல்ல வடிவாக கரையாட்டுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீனி எல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சி கொண்டு வந்துட்டுது. ஆனால் இப்போ இதுக்குள்ளே போடக்கூடாது. நாங்கள் வெண்பூசணியை ஒரு 2 பொங்கல் வேற வேணும். அதுக்கு பிறகு நாங்கள் வெண்பூசணியை இதில் சேர்க்க வேணும். இப்போ வந்து பாருங்க, நல்ல வடிவாக 2-3 இப்படி பொங்குற மாதிரி வந்தால் சரி. இந்த மாதிரி கேட்கலையே நாங்கள் இந்த வெண்பூசணியை போடணும். அப்போ தான் எங்களுக்கு இந்த வெண்பூசணியில் இந்த இனிப்பெல்லாம் உள்ளுக்குள்ளே ஊறும். இப்படியே நாங்கள் வெண்பூசணியை இதுக்குள்ளே போட்டுட்டு அப்படியே கிளறி கொண்டு இருக்க வேண்டியதான். ஆனால் போட்டுட்டு கையோடு ரக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது பாருங்க. இது வந்து ஊறுறதுக்காக தான் நாங்கள் வேலையோட போடுறோம். இப்படியே நாங்கள் இப்படியே கலந்து கொண்டே இருக்க வேணும். இப்போ வச்சு நாங்கள் தேவையான அளவு ஏலக்காய் தூள் போட்டுக்கொள்வோம். அதையும் வடிவாக அப்படியே சேர்ற மாதிரி கலந்து விடணும். பாருங்க, சீனி பானி எல்லாம் அந்த வெண்பூசணி இழுத்து கொண்டு போகுது பாருங்க. உங்களுக்கே பார்த்தா விளங்கும். இப்படியே மெல்லமாக நாங்கள் பிரட்டி விட போகணும். அப்போ தான் அந்த இதாக வரும். அந்த சீனி பாவு வந்து கொஞ்சம் முறுகி கொண்டு வர நாங்கள் எதிராக்கி கொள்ளலாம். பாருங்க, எங்களோட சீனி பாவு வந்து அந்த கலர் வந்து மாறிக்கொண்டு போகுது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் கிள்ளலாம். என்னென்னு சொன்னால் இப்படியே விட்டோம்னு சொன்னால் அந்த சட்டியோடையே இது இறுகிடும். அதனால் அங்கே வேறு ஒரு பாத்திரத்துக்கு அள்ளிடுவோம். இது வந்து முதல் இப்படித்தான் இருக்கும். அப்புறம் ஒன்றொண்டா அப்படியே வரும் எங்களுக்கு தெண்டவாள். அது வந்து எங்களுக்கு இது காயணும். நல்ல பதமாக வந்து காய தெண்டவாளில் எங்களுக்கு அப்படியே கலண்டு கொண்டு வரும். ஏன்னா சட்டியோட விட்டோம்னு சொன்னால் டக்குண்டு அப்படியே சட்டியோட இறுகிடும். இப்போ வந்து சரியாக இது ஒரு மணித்தியாலமோ நீங்கள் இல்லைன்னு சொன்னால் ஒரு நைட் ஃபுல்லாவோ எப்படியாவது இறுக வச்சிங்கன்னா தெண்டவாளில் இறுகிடும். அதுக்கு பிறகு இது ஒன்றா நாங்கள் அப்படியே பிக்க அது பீவாடும். இது வந்து நான் எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரத்துக்கு நல்ல வடிவாக ஆறி விரட்டுக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் இதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து எங்களுக்கு சரியாக நல்ல வடிவாக ஆற வச்சுட்டோம். ஒரு மணித்தியாலத்துக்கிட்ட பாருங்கோ, இந்த தெண்டவாளிலே பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா. இது நீங்கள் இப்படி எடுத்து வைக்கக்குள்ள சட்டியிலேருந்து வெளியில் எடுத்து வைக்கக்குள்ள நீங்கள் ஒண்டொண்டாவும் பானியால் தூக்கி கரண்டியால் எடுத்து வைக்கலாம். அப்போண்டா அந்த சேப்பாக வரும். அந்த சேப்பில் வருமன்றதுக்காக சொல்கிறேன். நீங்கள் அப்படியும் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் நல்ல சேப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து அப்படியே எடுத்து போட்டபடியாக எனக்கு அந்த சேப்பில்லாம் வந்திருக்கே தவிர மிச்சப்படி நல்ல வடிவாக தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்குண்டா. நல்ல கலகலன்ட்டு உங்களுக்கே பார்த்தா அவ்வளோங்க. சில பேர் நல்ல பளிச்சண்டை வெள்ளையாக இருக்கும். ஓகே, இது எனக்கு நல்ல வடிவாக தான் நீட்டாக வந்துருக்குது. இப்போ வந்து நாங்கள் ஒண்டை எப்படி இருக்குன்னு சொல்லி பிச்சு பார்ப்போம். இப்போ வாங்க நாங்கள் ஒன்று எடுத்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பிச்சு பார்ப்போம். ஆனால் இன்னும் காஞ்சாங்க இன்னும் நல்லா இருக்கும். இதுவும் ஓகே, இந்த சீனி பானி எல்லாம் இதாண்டி நல்ல இதாக வந்துருக்கு. ஆனால் இன்னும் காஞ்சா இன்னும் நல்ல இறுக்கமாக வரும். இன்னும் ஒன்றை பிச்சு பார்ப்போம். சாப்பிட்டு பார்க்க போகிறேன். என்னன்னு சொன்னால் காய்ச்சல் பிளானுக்கு வந்து எனக்கு மெனம் இல்லாமல் இருக்குது. நாங்கள் இதையும் பிச்சு பார்ப்போம். பார்த்தீங்களா,
இந்த மாதிரிக்கு நல்ல இதாக வரும். இந்த நல்ல இனிப்பெல்லாம் உள்ளுக்குள்ளே ஊறி பார்த்தீங்களா இப்படி வந்திருக்கான்னு சொல்லி. இல்லை நான் கிணக்க சாப்பிட மாட்டேன். என்னென்னு சொன்னால் எனக்கு உடம்பு நிலைமை கொஞ்சம் இதாக இருக்கிறதால சின்னனா சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எனக்கு இப்போ டேஸ்ட் சொல்கிறதுக்கும் எனக்கு உண்மையில் இதாக இல்லை வேறும் இல்லை. அதனால் உண்மையாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த உடம்பின் நிலைமைக்கு சரி வேறு ஆகும்னு பார்த்தோன்னா நல்லா இருக்குது. எனக்கு ஏற்கனவே வெண்பூசணி எல்லாம் எனக்கு சரியான விருப்பம். வெள்ளைக்கறி வச்சு சாப்பிட்றேன் நான். சீனி போட்டால் கொஞ்சம் பஞ்சி தான் இருந்தாலும் சூப்பராக இருக்குது. ஒரு சாப்பாடு வித்தியாசமாக சாப்பிட்றோம். இப்போ இது வந்து சுகர்காரர் சாப்பிடக்கூடாது இருந்தாலும் இந்த வெண்பூசணி வந்து விடாது சுகரை எடுக்கிறதுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நல்ல அருமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. முன்னுரிமையமாக அந்த அக்கா கேட்டிருக்குறா, அவன் இதை செய்து சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.